வரவேற்கு பருவகாட்சி படத்துல விஜய் சேதுபதிய ஹீரோவா அறிமுகப்படுத்திய இயக்குனர் சீனு ராமசாமி தர்மதுரை படத்துல அவரை மறுபடியும் இயக்கிய போது மக்கள் செல்வன் அப்படின்ற பட்டத்தை வழங்கியிருந்தாரு. அதை பெருமையோடு ஏத்துக்கிட்ட விஜய் சேதுபதி இனி தான் நடிக்கிற படங்களோட டைட்டில் மற்றும் விளம்பரங்கள்ல தன்னோட பெயருக்கு முன்னால மக்கள் செல்வன் அப்படின்ற அடமொழியை பயன்படுத்தும்படி சொல்லியிருக்காராம். இந்த நிலையில விஜய் சேதுபதியை மேலும் பெருமைப்படுத்துற வகையில அவருக்கு ஒரு விருது வேற வழங்கப்பட்டிருக்கு. ரிட் சவுத் ஸ்கோப் லைஃப் ஸ்டைல் விருது வழங்குற விழா கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நடந்தது. அந்த விழாவில் நடிகர் விஜய் சேதுபதிக்கு மோஸ்ட் பேங்கபிள் யங் ஆக்டர் அப்படின்ற விருது வழங்கப்பட்டிருந்தது. இந்த வருஷத்துல அடுத்தடுத்து பல வெற்றி படங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கும் நடிகர் விஜய் சேதுபதி கதை செலக்ட் பண்றதுலயும் தேர்வு செய்யறதுலயும் அதுல ரொம்ப கவனம் செலுத்தி சிறப்பா நடிச்சுட்டும் வந்துட்டு இருக்காரு. இதை பாராட்டி அவருக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு. இந்த விருது வழங்குற விழாவில் கலந்துகிட்ட விஜய் சேதுபதியோட செல்ஃபி எடுக்க ரசிகர்கள் நிறைய பேர் ஆர்வம் காட்டியிருந்தாங்க. அவங்க எல்லாரோட சேர்ந்து நின்று செல்ஃபியும் எடுத்துக்கிட்டாரு விஜய் சேதுபதி. அது மட்டும் இல்லாம சவுத் ஸ்கோப் இதழுக்காக இயக்குனர் மற்றும் அனிமேஷன் துறையில ஆற்றல் மிக்கவர் அப்படின்னு பன்முகம் கொண்ட சௌந்தர்யா ரஜினிகாந்தை வச்சு அவர் உருவாக்கிய ரிட்ஸ் இதழோட கவரையும் நடிகை சமந்தாவோட புகைப்பட கவரையும் அன்னைக்கு வெளியிட்டிருந்தாங்க. இந்த விழாவுக்கு திருமதி லதா ரஜினிகாந்த் மற்றும் ஐஸ்வர்யா தனுஷ், சௌந்தர்யா ரஜினிகாந்த் அப்படின்னு ரஜினியோட குடும்பத்தினர் எல்லாருமே ஆஜராகி இருந்தது ஆச்சரியம் அளிச்சது. நடிகை ஸ்ரேயா ரெட்டி, உடை வடிவமைப்பாளர் பூர்ணிமா ராமசாமி, அனுவரதன், சுமா ஹாரிஸ், பிரீத்தி ஹரி போன்றவங்க வருகையும் தந்திருந்தாங்க. நடிகைகள் ராஷி கண்ணா, சஞ்சனா மற்றும் டேனியா போன்றவங்களை விழாவில் டிஃபாரா போட்டி நிறுவனத்துக்காக ரேம்ப் வாக் வேற கொடுத்தாங்க. அதை தொடர்ந்து நிகழ்ச்சி தொகுப்பாளினி ரம்யா, தர்ஷனா, சுமன் ஊரா, ஜார்ஜ் சேரின் மற்றும் பரத்ராஜ் போன்றவங்க ஒரு இணையதள நிறுவனத்துக்காக ரேம்ப் வாக் வேற நடத்தினாங்க.